வணக்கம் எஃப்ஓஸ் நேயர்களை. இன்றைக்கி அந்த மூவி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருக்கக்கூடிய சொர்க்கவாசல் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி ஒரு சின்ன ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் வந்து என்னென்ன ப்ளஸ்ன்னு நான் சொல்கிறேன். இந்த படத்தில் வந்து ஆர்ஜே பாலாஜி இந்த ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம் நடிச்சது ரொம்ப ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் டைமாக இந்த படத்தில் வந்து ஆர்ஜே பாலாஜி ஒரு ஃபைட்டு வந்து ஒன்று பண்ணியிருக்காரு. அதுவும் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப மோசமானலாம் சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் ஃபில்மு வந்து பார்த்திங்கன்னா எடுத்தது விஷுவலைசேஷன் தான் சூப்பராக இருந்தது. அது மாதிரி கேரக்டரு ஒவ்வொருத்தருடைய நடிப்பு இப்படி இருக்குது, கேஸ்டிங்லாம் எப்படி இருக்குது, நடிப்பு எப்படி இருக்குன்னா நடிப்பு சூப்பராக இருக்குது. கேஸ்டிங் வந்து ஒஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செல்வராகவன் சார் வந்து சிகாங்கிற ஒரு நேம் கேங்ஸ்டராக நடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக இது ஓகே தான், ஆனால் இவருக்கு சூட் ஆகலை அப்படின்னு தான் சொல்ல முடியாது. நெகட்டிவ் தாட்லாம் மேக்ஸிமம் அதிகமாகவே இந்த படத்தில் காணப்படுது. ஓகேங்களா? இப்போது நான் என்ன அந்த படத்தை ஒரு சிங்கிள் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வந்து மொத்தம் 2 வழி அப்படின்னு இந்த ஒன்லைனில் சொல்கிறாங்க. ஒன்று வந்து சொர்க்கத்தில் முட்டி போட்டு இருக்கியா, இல்லை நரகத்தில் ராஜாவாக இருக்கியா அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் வந்து ஒரு ஒன்லைனரு. இந்த படத்தை இந்த ஒன்லைனர் பேஸ் பண்ணி தான் படம் ஃபுல்லாக போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பனிங் சீனில் வந்து ஒரு ஜெயிலில் கட்டுறாங்க. ஜெயிலில் ஒரு 50 கைதிகள் கொண்டு போடுறாங்க. அதுக்கு வந்து விசாரணை கமிஷன் நடத்துகிறாங்க. அந்த விசாரணை கமிஷனில் வந்து நட்டி தான் வந்து இஸ்லாம் ஒரு நேம் அந்த படத்தில். நம்ம நட்டி நடராஜ் தான் வந்து இந்த படத்தில் வந்து விசாரணை கமிஷன் அதிகாரியாக வராரு. அவர் வந்து எல்லாத்தையும் விசாரணை பண்ணுறாரு. விசாரணை பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் சொல்கிறாங்க. எப்படி அந்த ஆர்ஜே பாலாஜி வந்து பார்த்திபன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இந்த பார்த்திபன் கேரக்டர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் ரோட்டு கடை வச்சுருக்கிற, ஒரு இட்லி கடை வச்சுருக்கிற ஒரு பையன். இந்த பையன் எப்படி ஒரு ராஜாவாகிறான், அதாவது பார்த்திங்கன்னா இந்த ராஜாவாகிறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதையை கொண்டு போகிறாங்க. அது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட்லி கடைகள் ரெகுலராக ஒரு சண்முகங்கிறவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்டு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அவர் வந்து இவருக்கு வந்து லோன் வாங்கி தரதை இட்லி கடைக்காரன் இவருக்கு லோன் வாங்கி தரதை வந்து சொல்லியிருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட்லேயே ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் அவருக்கு கொண்டு போட்டுறாங்க, சண்முகங்கிறவர் கொண்டு போட்டுறாங்க. அதுக்கு ரீசன் இவன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்ஜே பாலாஜி மேலே கொடுத்து விட்டுறாங்க. தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க. ஜெயிலில் போட்டோடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலில் போட்டோடனே அங்கே வந்து இவன் வந்து இவ்வளோ பெரிய கையை வந்து கொண்டு வந்திருக்கிறான். அதாவது பார்த்திங்கன்னா பெரிய கையன்னு சொல்லும்போது இவரையும் அந்த இறந்தாரில் சண்முகங்கிறவர் அவரையுமே பெரிய கையாக காட்டல. அந்தளவுக்கு எவ்வளோ ஒரு கெத்தான ஆள், ஐஏஎஸ் ரிட்டையர் அதிகாரினா அவர் எந்த அளவுக்கு காட்டியிருக்கணும் அது காட்டல. ரெண்டாவது வந்து இவன் கொலை பண்ணதாக சொல்லி தூக்கி போட்டாங்கல்ல. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்வராகவன் வந்து சிகாங்கிற கேரக்டரில் அவருக்கு வந்து ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டு 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து நைஜீரியா பர்சன், ஒருத்தர் தமிழ் பர்சன் தான். அது மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு இருக்கும்போது இவங்க கெத்தாக இருக்குது அப்படி. ஓகேங்களா? சிகாங்கிறவர் வந்து செல்வராகவன் வந்து அந்த டீமுக்கே ஹெட்டாகவும் அந்த ஜெயிலில் அவர் கண்ட்ரோலில் வச்சுட்ருக்காரு. அப்போ ஒரு எஸ்பி அதிகாரியை ஒருத்தன் வந்து உள்ளே வந்து அவனை கண்ட்ரோல் பண்ணணும், அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கலைச்சி விடணும், ஜெயிலு ஃபுல்லாகவே என் கண்ட்ரோலு உள்ள. அவர் ஏற்கனவே வந்து புழல் சிறையில் வந்து இருந்தவர். ஹெட்டாக எஸ்பி இவர் வந்து இங்கே கண்ட்ரோல் எடுத்தால் எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாரு. அது மாதிரியே வந்து எல்லாத்தையும் வந்து ரொம்ப அடிமைத்தனமாக நடத்துகிறாரு. இப்போ சிகாவை வந்து ஃபுல்லாகவே அந்த ஜெயில் கண்ட்ரோல் வச்சுருக்காருல, அவங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் 2 பேர் இருக்காங்களா. அதில் வந்து நைஜீரியாக்காரனை இந்த எஸ்பி வந்து ஜெயிலில் போட்டு சோறு தண்ணி கொடுக்காமல் கொண்டு போடுறான். இப்படி கொண்டு போட்டோன்னே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து என்னடா ஆகுது நம்மளை கொண்டு போடாங்கன்னு சொல்லி சிகா வந்து என்னை மட்டும் எந்த கொலையும் பண்ணக்கூடாது, அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இருந்தவனை, ஜெயிலில் சும்மா அராஜகம் பண்ணாமல் அமைதியாக இருந்தவனை தூக்கி விட்டாங்க. சரி, தோண்டிவிட்டு பண்ணாவது ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு பார்த்து செல்வராகவன் ஒன்றும் பண்ணல. எப்படி முன்னாடி இருந்தாலும் அதே மாதிரி தான் பின்னாடி இருக்காரு. ஒரு யூஸும் இல்லை. செல்வராகவன் ஆக்டிங், எல்லாருடைய ஆக்டிங் சூப்பருங்க, எதுவுமே சொல்ல முடியாதுங்க. அந்தளவுக்கு ஆக்டிங் நடிச்சிருக்காங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி கேரக்டர்லாம் கொஞ்சம் அங்கங்கே ஸ்லாக் இருக்குது, போர் அடிக்குது. நம்ம படம் பார்க்குறதுக்கு போர் அடிக்குது. சில டைம் நல்லா இருக்குது, சில டைம்லாம் ரொம்ப போர் அடிக்குது. எனக்கு மட்டும் ரிமோட்டு முடிஞ்சுன்னா அந்த மூவி ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துருவோம் தியேட்டரில். அந்தளவுக்கு தான் அந்த படம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் சொல்லிடலாம். ஓகேங்களா? இவன் உள்ளே போகிறான். உள்ளே போனோடனே சில செல்வராகவனுக்கும் பழக்கம் ஆகுது. செல்வராகவன் வந்து சாப்பாட்டில் ஏதோ ஒன்று கொடுத்து கொண்டு போடுறாங்க. அதுக்கு வந்து ஏன்னா இவன் வந்து ஆர்ஜே பாலாஜி வெளியே சாப்பாடு தானே செஞ்சுட்டு இருந்தான். அதேமாதிரி உள்ளே ஜெயிலுக்கு போகும்போது அவன் சாப்பாடு செய்ய போட்டுறாங்க. அந்த டைமில் வந்து சாப்பாடு வந்து இவனே கொண்டு போய் கொடுக்கும்போது எடுத்து சாப்பிட்றாரு செல்வராகவன். அந்த சாப்பாட்டில் எதுவும் மிஸ் பண்ணியிருக்காங்க. அது இவனுக்கு ஆர்ஜே பாலாஜிக்கு தெரியாது. ஆனால் தின்னு போட்டு செல்வராகவன் அவர்கள் செத்து போயிடுறாரு. செத்து போனோடனே என்ன ஆகும், அவங்க ரைட் ஹேண்டு ஒருத்தர் தான் இல்லை, அவன் வந்து கொந்தளிச்சு ஜெயிலையும் ஆக்கிரமிச்சு எல்லாத்தையும் அடித்து பொழந்து விட்டு போலீஸ் கைகளெல்லாம் முடிச்சு விட்டு கொண்டு போட்டு பல பேர்த்த கொண்டு போட்டு இருப்பான். அப்போ ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலில் வந்து ஆப்போசிட் பர்சன் எம்எல்ஏஸ் வந்து
ப்ளஸ் A+ல் வந்து இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஒரு சரியான கவனிப்பு இருக்கும். அவங்கள 3 பேரையும் கொண்டு போட்டோம்னா வெளியே பிரச்சனையாகும் அப்படிங்கிற மாதிரி இந்த சிகா, அதாவது நம்ம செல்வரகனோட ரைட் ஹேண்ட் சொல்ல நினச்சி பண்ணலான்னு போகிறான். அப்போ நாக்கை மட்டும் அறுத்து போடுறாங்க. அறுத்து போட்ட உடனே லாஸ்ட்டாக வந்து யார் யார் என்னென்ன கொன்னாங்க, எப்படி அந்த கதை முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது இந்த தேட்டரில் போய் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து சும்மா ஒரு ஜென்ரலாக தான் நான் சொல்லியிருக்கேன். அந்தளவுக்கு வந்து கதை வந்து நகர்வு வந்து ஸ்லோவாக இருக்குது. போய் தேட்டரில் போய் பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். ஆனால் ஒன் டைம் பார்க்குறதுமே நீங்கள் பார்க்குறதும் உங்களுடைய இஷ்டம். நான் எதுவுமே நான் குறுக்கிடல. படம் இந்த ரேட்டிங், என்னோடய ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் 5க்கு வந்து 2.5 3 கொடுக்கலாங்க. அதுக்கு மேலாம் மேக்ஸிமம் இந்த படம் பார்க்க முடியாது. ஆனால் ஆர்ஜே பாலாஜிக்காக கண்டிப்பாக 3 கொடுக்கலாம். ஏன்னா இந்த படத்தோடைய ஒரு விசுவலைசேஷன் சூப்பராக இருக்குங்க. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். விசுவலைசேஷன் அவ்வளோ அருமையாக இருக்குது. கதையும் வந்து ஸ்லோவாக போகுது. ஸ்லோ. எந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங் வரல, ஒரு த்ரில்லர் வரல. க்ரைம் இருக்குது, ஆனால் த்ரில்லர் இல்லை. க்ரைம் இருந்தாலுமே நசன்னு அங்கங்கே பிச்சு போட மாதிரி இருக்குது. நமக்கு வந்து கவனிக்கிறதுக்கே முடியல. ஒரு படம் எப்படி போகுதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கல. ஃபைனலாக சரி என்ன தான் ரிசல்ட் சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தாலும் அதுவுமே ஒன்றும் புரியல. ஓகேங்களா? இது மாதிரி தான் படம் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். பார்த்துட்டு என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வணக்கம் FOF நேயர்களே.